பவானி ஸ்வேதா கைய சுந்தர் பிடிச்சு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கத பார்த்த உடனேயே உடனடியா அவங்க கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா சுந்தர் கிட்ட நீங்க எதுக்காகங்க அந்த பொண்ணு கையை பிடிச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு சுந்தர் ஒரு பக்கம் பதறி போனாலும் இன்னொரு பக்கம் கூலா பவானி கிட்ட நம்ம தான் ஈஸியாவே போய் சொல்லி சமாளிச்சிட முடியுமேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அவங்க கிட்ட சில பல பொய்யை எடுத்து விட அதே மாதிரியே முட்டாள்தனமா பவானி சுந்தர கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம சுந்தர் மனசுக்குள்ளேயே நல்ல வேலை நம்ம அந்த ஸ்வேதா கிட்ட பேசினத பவானி கேட்கல, அப்படி மட்டும் கேட்டிருந்தா அவ்வளவுதான் நம்ம நடு தெருவுக்கு வந்திருப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்க கூட கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பொன்னீர் சுந்தர் நைட்டு தாசன்றவங்க கிட்ட பண விஷயமா பேசிட்டு இருந்ததையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அங்க வந்த சக்தியும் பொன்னியோட முகத்தை பார்த்தே என்ன பொண்ணு உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஆனா பொண்ணையோ எப்பவும் போலயே சக்தி கிட்ட எனக்கு நீங்க தான் பிரச்சனை, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறீங்களான்னு சொல்லிட்டு கோவமா பேச உடனே சக்தியும் பொன்னியோட மன நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா தான் பொன்னி பேசாம இந்த விஷயத்த பத்தி நம்ம சக்தி கிட்ட சொல்றதா நல்லதா இருக்கும்னு தோணுதுன்னு உடனடியாக அவங்க அவங்களோட ரூம்க்கு போக, ஆனா இந்த மாதிரி பொன்னி தன்னோட ரூம்க்கு வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷமடைஞ்சு சக்தியுமே ரொம்பவே ஹாப்பியா வா பொன்னி வா, நீ இங்கே இருக்க வந்திருக்கியா, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் நீ பெட்ல படுத்துக்கோன்னு சொல்ல ஆனா பொன்னியோ நான் ஒன்னும் இதே ரூம்ல தங்கறதுக்காக வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்தேன்னு சொல்ல உடனே சக்தியும் என்ன பொண்ணு ஏதாவது பிரச்சனையா, பொன்னியும் ஆமா பிரச்சனைனே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் நேத்து நைட்டு சுந்தர் தாசன்ற ஒருத்தங்க கிட்ட போன்ல பண விஷயமா பேசிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்லிட்டு நேத்து அவங்க கேட்ட விஷயத்த பத்தி சக்தி கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன சக்தியும் சிவானி பாப்பா தன்னை கடத்தினவங்க இந்த மாதிரி தாசன்ற ஒரு ஆளுக்கு தானே கால் பண்ணி பேசினதா சொன்னா, ஆனா அப்போ சுந்தர் மாமா தாசன் அவங்களுக்கு யாருமே தெரியாதுன்னு சொன்னாங்களேன்னு அவங்களோட சந்தேகத்தை பொண்ணு கிட்ட சொல்ல உடனே பொண்ணையும் ஆமா எனக்கு தெரிஞ்சு அந்த தாசன்றவங்க இவங்களை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், ஆனா இவங்க யாருக்கிட்டையுமே இவங்களை பத்தின உண்மையை சொல்லாம இருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க இவங்களை மிரட்டுறாங்க நினைக்கிறேன், ஏதாவது ஒரு மிகப்பெரிய தப்பை இவங்க பண்ணிருக்கணும், அதை வச்சு அவங்க மிரட்டி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இத சக்தி கிட்டையுமே சொல்ல உடனே சக்தியுமே ஆமா நீ சொல்றதா கரெக்டா இருக்கும், ஆனா அப்படி என்ன இவங்க தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி சக்தி யோசிக்கும் போது பொண்ணு இன்னொரு விஷயமா இந்த மாதிரி அவங்களோட மேனேஜர் கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை வீட்டுல ஏமாத்தி வாங்கின விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கோபப்பட்ட சக்தியும் இப்பவே நான் அந்த ஆளை சட்டையை பிடிச்சி என்னன்னு கேட்காம விட மாட்டேன், அப்பவே அவங்க கோபமா கிளம்பி போக பார்க்க, ஆனா அதை தடுத்து நிறுத்தின பொண்ணையும் ஒரு நிமிஷம் இதுக்கு முன்னாடியே அவங்க வேற ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆதாரமே இல்லாம வந்து சொன்னதுனால யாருமே என்ன நம்பல, ஆனா இப்போ இதே மாதிரியே நீங்க நான் சொன்னதா சொல்லி நீங்க அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதையும் அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க, சொல்ல போனா இந்த விஷயத்துல இருந்து அவங்க ரொம்பவே சுலபமாவே தப்பிச்சிருவாங்க, அதனால முதல்ல இதுக்கு எதிராக நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்கணும், அந்த ஆதாரத்தை வச்சுதான் இவங்கள கையும் களவுமா எல்லார் முன்னாடியுமே சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு பிளான போட உடனே இதை கேட்ட சக்தியும் நீ சொல்றதும் கரெக்ட், முதல்ல நான் அவங்க பண்ண ஃபோர்ஜரி வேலைக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறேன், முக்கியமா நாளைக்கு இந்த விஷயத்த பத்தி நான் தேட ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல உடனே பொண்ணையும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க, ஆனா சக்தியோ பொண்ணியை தடுத்து நிறுத்திட்டு பொண்ணு இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, நீ இன்னைக்கு ஒரு நாளாவது இதே ரூம்ல படுத்து தூங்க, நான் கண்டிப்பா உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நீ எதுக்காக மேல அந்த பணியில போய் தூங்கி ரொம்பவே கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்கள அதே ரூம்ல தூங்க சொல்ல ஆனா பொண்ணையோ எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்ப, இதை பார்த்துட்டு சக்தி ரொம்பவே வருத்தத்தோட பொண்ணியோட நிலைமையை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி ஜெயா தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அவங்க பவானி சுந்தரோட கல்யாண போட்டோ ரூம்ல இருந்து கீழே விழுந்து உடையிற மாதிரி கனவு கண்டு ரொம்பவே பதறி போய் எந்திரிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த சந்திரசேகரும் ஜெயா கிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்கும்போது ஜெயா இந்த மாதிரி அவங்க கண்ட கனவை சொல்லி எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவானி பாப்பாவோட போட்டோ உடைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி அவளுக்குமே ப்ராப்ளம் வந்துச்சு, அது மட்டும் இல்லாம அவ கடத்தப்பட்டதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவோட நிலைமை எங்க இவங்களுக்குமே வந்துருமோன்னு தனக்கு இருக்கிற பயத்தை சொன்னது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் இதுக்கப்புறமா ஏதோ பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுதுங்கன்னு சொல்லிட்டு பதறி போய் இதை பத்தி பேச, ஆனா சந்திரசேகரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, அதனால கொஞ்சம் நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா தூங்கும் போதெல்லாம் ஜெயாவுக்கு எங்க சுந்தர் பவானியோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற பயத்தோட தான் இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் எந்திரிச்சதுக்கு அப்புறமா தன்னோட மனசு இந்த மாதிரி கஷ்டப்படுறதுனால உடனடியாக அவங்க கடவுள்கிட்ட என்னோட மகளும் மருமகளும் கடைசி வரைக்கும் எப்பவும் போலயே சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரும் ஜெயா இந்த விஷயத்துல ரொம்பவே பயத்தோட இருக்கதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஹால்ல உட்காந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி குடும்பமா உட்காந்து எல்லாருமே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவும் போலயே தாஸ்க்கு பணம் கொடுக்கணுன்றதுக்காகவே சுந்தர் மறுபடியுமே ஒரு செக் எடுத்துட்டு வந்து ஜெயா கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மறுபடியுமே வேற ஒரு வேலைய சொல்லி அதுக்காக பணம் தேவைப்படுது, அதுல உங்களோட சைன் வேணும்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் செக்கை எடுத்து ஜெயா கிட்ட கொடுக்க உடனே ஜெயாவுமே
வேற எந்த வார்த்தையுமே கேட்காம அவங்க மேல இருக்க நம்பிக்கையால சைன் போட ஆரம்பிக்க. ஆனா பக்கத்துல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சக்தியோ செம்ம கோபத்தோட தான் குடிச்சிட்டு இருந்த அந்த டீ கப்பை தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம வேக வேகமா போய் சுந்தரோட சட்டைய பிடிக்கிறாங்க. உடனே இந்த மாதிரி சக்தி பண்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க. பவானியும் சக்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போட உடனே சக்தியும் கோவமா அவங்க அக்கா பவானி கிட்ட நீ வாய மூடு, உங்ககிட்ட நான் இப்போதைக்கு எதுவும் பேச தயாரா இல்லை, ஏன்னா இந்த ஆளை பத்தி நீ என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்லைன்னு எனக்கு தெரியும்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த ஆள் மறுபடியும் மறுபடியும் நம்மளை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு இருக்கான், ஆனா நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் மேல இருக்க நம்பிக்கையால நம்மளோட பணத்தை வாரி வழங்கிட்டு இருக்கீங்கன்னு தம் போட ஆரம்பிக்க. ஆனா ஜெயாவோ என்னடா நம்மளோட மாப்பிள்ளைய பத்தி நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க சக்தியை திட்ட. ஆனா சக்தியோ கோவமா இந்த மாதிரி சுந்தர் பண்ண அத்தனை வேலைகளையுமே எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சக்தி எதிர்பார்த்தபடி யாருமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அதுக்கு மாறா ஜெயாவும் சரி பவானியும் சரி, ஏன் சொல்ல போன சந்திரசேகர் கூட சக்தி கிட்ட ஏன் இப்படி மாப்பிள்ளை மேல தேவையில்லாம பழி போடுற சக்தி, எல்லாமே உன்னோட பொண்டாட்டி சொல்லிதான் பண்றியான்னு சொல்லிட்டு அவங்களுமே கேள்வி கேட்க. அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சக்தியோ கோவத்தோட அவங்க கிட்ட நான் என்ன சொன்னாதான் நீங்க இந்த ஆள் நமக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்புவீங்கன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே ஜெயாவும் உன்னால முடிஞ்சா இவங்களுக்கு எதிரான ஆதாரம் இருந்தா கொண்டு வா, அதுக்கப்புறமா நாங்க நம்புறோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியும் கொண்டு வர ஆதாரத்தோட அவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வேகமா போக பார்க்க. அப்ப திடீர்னு பார்த்தா சக்தி கிட்ட ஜெயா என்னடா சக்தி ஏதோ ஒரு மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க. உடனே அப்பதான் சுயநினைவுக்கே சக்தி வராங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கண்டது எல்லாமே கனவு தான். சுந்தர் கேட்ட அந்த செக்ல ஜெயாவும் சரி சந்திரசேகரும் சரி சைன் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம இந்த உண்மையை சொன்னா பொண்ணு சொன்ன மாதிரியே நம்மள யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால நம்ம பொண்ணு இதுக்கு முன்னாடி பண்ண தப்பா மறுபடியுமே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சுந்தருக்கு எதிரான ஆதாரம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம ஜெயா கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காஃபி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் சுந்தர் மாமாவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணம் தேவைப்படுது போலையேன்னு அப்படியே அவங்க கிட்ட போட்டு வாங்குற மாதிரி பேச ஆரம்பிக்க. ஆனால் சுந்தரும் செம்மையா ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் நான் எனக்காக ஒன்றும் வாங்கல, நம்மளோட கம்பெனிக்காக தான் வாங்குறேன்ற விஷயம் அத்தைக்கும் மாமாக்கும் நல்லா தெரியும், அது என்ன உங்களுக்கு தான் தெரியல போலன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட. உடனே சக்தியும் ஆமா ஆமா நம்மளோட கம்பெனிக்காக தான் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க, சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்பி போற மாதிரி கிளம்பி போக. ஆனா அவங்க இந்த மாதிரி சுந்தர் கண்டிப்பா அந்த ஆள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தே ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சுந்தர் வெளியே கிளம்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்காக வெயிட் பண்ண. அப்ப கரெக்டா கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி சக்தி எதிர்பார்த்தபடி அவங்களோட மேனேஜர் கிட்ட இருந்து அதாவது பெரியசாமி கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக அவங்களோட கார்ல கிளம்பி போறாங்க. அப்போ அவங்களையே சக்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாததுனால சுந்தர் எப்பவும் போலயே அந்த பெரியசாமி கிட்ட பணம் வாங்குறதுக்காக அவங்களோட ஸ்பாட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி அவங்களோட கார்ல வச்சுட்டு அவங்களுக்கு எப்பவும் போல கொஞ்சம் லஞ்ச பணத்தை கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கார்ல ஓரமா சக்தி நின்றுட்டு இருக்கத தெரியாதனமா சுந்தர் பாத்துறாங்க. ஆனாலும் சுந்தர் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அங்கிருந்து கூலா கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத பெரியசாமியோ பக்கத்துல டாக்ஸி தான் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சக்தியோட காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அவங்க ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த மாசம் மட்டுமே சுந்தர் அவங்களோட மாமியார் கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் பணத்தை தெரியாம வாங்கியிருக்காங்க, அதுவும் ஏமாத்தி வாங்கியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த சக்தியும் செம்ம கோவத்தோட திரும்பி பார்க்க. அப்ப காருக்குள்ள சக்தி இருக்கத பார்த்துட்டு ஷாக்கா நான் பெரியசாமியும் அவங்க கிட்ட ஐயோ நான் தெரியாதனமா இது ஏதோ விஷயத்த உளறிட்டு இருக்க நினைக்கிறேன், நீங்களாம் ஏதோ தப்பா யோசிக்காதீங்க, அவங்களாம் யாருக்கிட்ட இருந்து எந்த பணத்தையும் ஏமாத்திலாம் வாங்கல, நான் சும்மா விளையாட்டுக்காக பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சமாளிக்க பார்க்க. ஆனா சக்தியோ எனக்கு நல்லா தெரியும் அந்த ஆளு பணத்தை ஏமாத்தி தான் வாங்கிட்டு இருக்கான்னு, ஆனா நீங்க இந்த விஷயத்த இப்பவே எங்க குடும்பத்துக்கிட்ட வந்து சொல்லணும், முக்கியமா எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லியே ஆகணும், அப்படி மட்டும் சொல்லல இந்த சக்தி உங்களை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுன்னு கோவமா மிரட்ட ஆரம்பிக்க. உடனே இந்த மாதிரி தன்னோட முதலாளி பையன் கிட்ட கையும் களவுமா சிக்கினா பெரியசாமியும் சரி நான் எப்போ வேணாலும் வந்து சொல்றேன், ஆனா இப்போ எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துடுறேன்னு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போக. உடனே சக்தியும் டைம்லாம் சொல்லி அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் இந்த விஷயத்த பொண்ணுகிட்ட சொல்ல. ஆனா பொண்ணையும் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சக்தி, இப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த பெரியசாமி சுந்தர் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதனால சுந்தர் இந்த விஷயத்துல பெரியசாமிக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன் பெரியசாமியை சுந்தருக்கு எதிராக நம்ம கிட்ட சொல்ல வாய்ப்பே கிடையாதுன்னு கூட எனக்கு தோணுதுன்னு சொல்ல. ஆனா சக்தியோ பெரியசாமி மேல இருக்க நம்பிக்கையால கண்டிப்பா அவங்க என் மேல இருக்க பயத்தால அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் உண்மையை சொல்லதான் வாய்ப்பு இருக்குன்னு அது மட்டும் இல்லாம அவங்க உடனடியா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ண. ஆனா அப்போ கரெக்டா கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த பெரியசாமியும் கரெக்டா பொண்ணு நினைச்ச மாதிரியே எல்லாரும் முன்னாடியுமே வச்சு சுந்தர் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்தி தம்பி தான் என்ன பொய் சொல்லி இங்க வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யா எடுத்து விட. உடனே இதை கேட்ட பவானியும் சரி ஜெயாவும் சரி சக்தி மேல
கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவானி ஒரு கட்ட அதிகமாவே போய், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே கிடையாதா? என் புருஷனை எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அவமானப்படுத்தாம விடவே மாட்டீங்க போலயேன்னு பேசுனது மட்டும் இல்லாம, இப்ப ஏதோ பெரியசாமி கொஞ்சம் நேர்மையான ஆளா இருக்க போய் இந்த மாதிரி உண்மையை நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஆனா நீ மிரட்டின மிரட்டுக்கு பயந்து ஒருவேளை பெரியசாமி இவங்கள பத்தி தப்பா சொல்லியிருந்தா இங்க எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புரியாம பேச. ஆனா சக்தியோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சுந்தரம் ரொம்பவே கோபத்தோட மறைச்சு பார்க்க. ஆனா சுந்தரம் ரொம்பவே அப்பாவித்தனமா எல்லார்கிட்டயுமே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க சக்தி கிட்ட கெஞ்சுற மாதிரி, ஏன் மாப்பிள்ள, ஏன் எதுக்காக எல்லாருமே என் மேல சேர்ந்து இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் என்னைக்காவது மனசளவழியாவது என்னோட குடும்பத்துக்கும் இந்த கம்பெனிக்கும் துரோகத்தை நினைச்சிருப்பேனா? இது வரைக்கும் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இதை நடந்ததுக்கான காரணமே நான் தானேன்னு அத்தையும் மாமாவும் என்ன பெருமையா பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் நானும் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கேன். ஆனா ஏன் அது மட்டும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரி விடுங்க, நீங்க உங்களோட பொண்டாட்டி சொல்றதுனால தானே இந்த மாதிரி என்ன தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா பொண்ணு எவ்வளவு மோசமானவன்றத நீங்களும் புரிஞ்சுக்கதான் போறீங்க அப்படின்னு ஏதோ அவங்க ரொம்ப பெரிய நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா எல்லாத்தையுமே கேட்க கேட்க சக்திக்கு கோவம் தலைக்கு ஏறுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆளை நம்பி நம்பியே நம்மளோட குடும்பம் நடு தெருவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இப்போ சிவானியை கடத்தின தாஸ் கிட்ட கூட இந்த ஆளு பேசிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த ஆளு கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம கிட்ட ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு இருக்கான். தெரிஞ்சு இந்த ஆள் அந்த ஆள் கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்துல லாக் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் இவன் பண்ண ஏதோ ஒரு தப்ப ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா எடுத்து சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு சுந்தர் பதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதை கரெக்டா நோட் பண்ண சக்தியும், பாருங்க நான் சொல்றது மட்டும் உண்மையா இல்லாம இருந்தா இந்த ஆள் எதுக்காக நான் சொல்றத பார்த்துட்டு பயப்படணும்? அப்பனா இவன் நிஜமாவே தப்பு பண்ணிருக்கான்றது தானே அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க வேணா என்ன நம்பலன்னா அவனோட போன்ல கண்டிப்பா கால் ஹிஸ்டரி இருக்கும்ல, நேத்து நைட் இவன் யாருக்கும் தெரியாம யார்கிட்ட பேசினான்றத நம்ம இப்ப ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். சோ முதல்ல அவனோட போனை வாங்கித்தாங்க, நான் இப்பவே அந்த தாஸ்க்கு உங்களுக்கு கால் பண்ணி பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரோட போனை கேட்க. ஆனா பவானியும் ஜெயாவும் ரொம்பவே முட்டாள்தனமா சக்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, ஜெயா நீ சொன்னா நான் என்னோட மாப்பிள்ளையே சந்தேகப்படுவேனான்னு சொல்லிட்டு பேச. ஆனா சக்தியோ, அப்பனா உங்களுக்கு உங்களோட பையன் மேல கூட அவ்வளவு நம்பிக்கை இல்லையான்னு சொல்ல, உடனே சந்திரசேகரும் சக்தி மேல இருக்க முழு நம்பிக்கையால இப்ப சக்தி அப்படி என்ன கேட்டுட்டா? மாப்பிள்ளையோட போனை தான் கேட்டா. முதல்ல மாப்பிள்ளையோட போனை வாங்கி சக்தி கிட்ட கொடுங்க. சக்திக்கு அப்பயாவது மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லைன்றது புரிய வரட்டும்னு சொல்லிட்டு கரெக்டா சுந்தருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சக்திக்கு உதவி பண்ற மாதிரி பேச. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட சக்தியும் உடனடியா சுந்தர் கிட்ட போயிட்டு அவங்களோட போனை கேட்க. ஆனா சுந்தரும் போனை கொடுக்க ரொம்பவே தயக்கத்தோட நின்றுட்டு இருக்காங்க. உடனே சக்தி அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு பவானி கிட்ட, உன் புருஷன் எந்த தப்பு பண்ணலனா உன்னோட போனை எனக்கு வாங்கி கொடு, நான் இப்பவே அவன் மேல தப்பு இருக்குன்றதை நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி சொல்ல. பவானியோ, இதுக்கு மேல என் புருஷனை மரியாதை எல்லாமே பேசாத, உனக்கு என்ன அவங்களோட போன் தானே வேணும், எங்க உங்களோட போன் எடுத்து கொடுங்க, இவன் ஏதோ உண்மையை கண்டுபிடிக்க போறானா, முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா சுந்தர் கிட்ட இருந்து அவங்களோட போனை வாங்கி சக்தி கிட்ட ஒப்படைக்க. உடனே இதை பார்த்துட்டு சக்தி உடனடியா அவங்களோட போன் எடுத்து கால் ஹிஸ்டரியில தாசன்னு ஏதாவது நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்க்க. ஆனா தாசன் சொல்லிட்டு அவங்க எந்த நம்பரையுமே சேவ் பண்ணல. அப்ப கரெக்டா அங்க வந்த பொண்ணையும் இத்தனை மணிக்கு தான் அவங்க அந்த தாசன்றவங்களுக்கு கால் பண்ணாங்க. அந்த டைமுக்கு இவங்க யாருக்கு கால் பண்ணாங்கன்றத பார்த்தா மட்டும் போதுன்னு சொல்லி சொல்ல. உடனே சக்தியும் கரெக்டா அந்த டைம்ல ஒரு நம்பருக்கு இங்க இருந்து கால் போயிருக்கதை பார்த்துட்டு உடனடியா அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த பக்கமும் இது தெரியாத தாசோ இந்த மாதிரி சுந்தர் தான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க போலயேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் தன்னை ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்கன்னு உடனடி அவங்க கிட்ட, என்ன மச்சான் நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டேங்க போலயே, நான் இப்ப எங்க வரணும்னு கேட்க. உடனே சக்தியும் தாஸ் அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு தாஸ் பதறி போய் காலை கட் பண்றாங்க. உடனே இந்த மாதிரி ஒரு போன் கால்ல இந்த மாதிரி ஒரு ஆள் பேசினது கேட்டுட்டு குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்க. பொண்ணையும், இப்பயாவது இந்த சுந்தரால நீங்க எல்லாருமே எவ்வளவு முட்டாளா இருக்கீங்கன்றது தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க. சக்தியும் அதே மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஆனா பவானியும் ஜெயாவும் ஷாக்ல சுந்தர பார்த்து, என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு கேட்க. உடனே சுந்தரும், இல்ல இல்ல இதெல்லாம் ராங் கால்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்க. ஆனா சக்தியும், கையும் களவுமா சிக்கிக்கிட்டீங்க, இதுக்கப்புறமும் உண்மையை சொல்லல அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும், ஏன்னா சிவானியோட கடத்தல் விஷயத்துல இந்த தாஸ் தான் சம்மந்தப்பட்டிருக்கான்றதுல நான் முழு நம்பிக்கையோட இருக்கேன், அதனால நீங்களா உண்மையை சொல்றீங்களா, அப்படி இல்லைன்னா நான் போலீஸை கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு சுந்தர மிரட்ட. உடனே இதை பார்த்து பயந்து போன சுந்தரம், தயவு செஞ்சு போலீஸை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஷாக்ல பவானி சுந்தர பார்க்க. சுந்தரம் எப்படி உண்மையை சொல்றது, உண்மையை சொல்லாமலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பதறி போய் என்ன பேசுறதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்க. சக்தியும் பொண்ணையும், அப்பாடா ஒரு வழியே இந்த சுந்தரோட விஷயத்தை இப்பவே நம்ம முடிச்சு வைக்க போறோம்ன்ற சந்தோஷத்தோட நின்றுட்டு இருக்காங்க.